ஒரு சீடை 10 ரூபா வித்தாலே நம்மளுக்கு 10 லட்ச ரூபா அண்ணாச்சியில் மட்டுமே லாபம் வரும். வாழை ஒரு 1500 போட்டிருக்கோம் சார். வாழை நெக்ஸ்ட் இது பார்த்தா பப்பாயா போட்டிருக்கோம். அதில் நம்ம கத்திரிக்காய் போட்டிருக்கோம். இதில் என்னன்னா வந்து 45 நாள்லேருந்து நம்மளுக்கு வருமானம் வந்துனே இருக்கும் சார். இப்போதைக்கு நம்ம முள்ளங்கி 45 நாளில் நம்ம அறுவடை பண்ணுவோம். அதுக்கடுத்து நாங்கள் கத்திரிக்காய் அறுவடை பண்ணுவோம். அதுக்கப்புறம் மிளகாய் இது மாதிரி ஒரு ஒன்றா போயினே இருக்கும். நம்மளுக்கு லாபமும் வந்துன்னு இருக்கும். இதே மாதிரி வாழைன்னா கீழ்கண்லேருந்து நெக்ஸ்ட் வாழை நம்மளுக்கு வந்து இருக்க போகுது. அண்ணாச்சி இருந்தாலும் அதில் சீடு இருக்குது. சீடு அதே வந்துருக்கும். நம்ம ஒன்ஸ் ஒரு வாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். நம்மளுக்கு லைஃப் லாங் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய தலைமுறை அது வந்துன்னு இருக்கும். கிட்ட கேட்டாங்க சார் நம்ம ஒரு என்ன கோயில் கட்டலாமான்னு சொல்லி. தாராளமாக கட்டலாம்பான்னு. எல்லா மதமும் இருக்கிற மாதிரி கட்டிடலாம் நம்ம சொன்னேன். அதனால் இவங்க சிறைவாசிகளால் கட்டுறது இந்த கோயில் இது. இல்லை ஆக்சுவலாக என்ன ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தோன்னா இங்கே வில்வம் இருக்கும். வில்வ மரம் இருக்கும், வன்னி மரம் இருக்கும், அரச மரம் இருக்கும், அத்தி மரம் இருக்கும். ரெண்டாவது வந்து எங்கேயுமே பார்க்க முடியாத ருத்ராட்ச மரம் இது. ருத்ராட்ச மரம். ஓகே, 3 முகம் இது. இந்த வாட்டி தான் எனக்கு நிறைய பூ வேற நிறைய வச்சிருக்கு இதுல ருத்ராட்ச. ஜெயிலே வந்து ட்ரெடிஷனலா மாறி போச்சு. அப்ப ட்ரெடிஷனல் ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பா இருந்தா ஆகணும்ல. அதுக்கோசம் சிலம்பம். இவங்க ஏற்கனவே சிலம்பம் வந்து ஒருத்தர் தெரிஞ்சவர். அவர் வந்து இங்க என்னன்னா வந்து இவங்க எல்லாருமே அவர் டீச் பண்றாரு. ஆமா, என் பேரு சங்கர் சார். அவர் 19 வருஷமா சிறையில இருக்கிறேன். ஓ, என்ன காரணம்? சந்தர்ப்ப சூழ்நிலை உள்ள வந்துட்டோம். உள்ள வந்தவொடனே சார் வந்து உங்ககிட்ட என்ன கலை இருக்குது, நீங்க அதை வந்து மறைச்சு வச்சுக்கிறீங்க. இது வந்து தமிழர்கள் வீர விளையாட்டு தானே, நீங்க இதை செய்யுங்கன்னு பாஸ்கர் சூப்பரன் சார் எங்களை முத கொடியரசு திருநாள் செய்ய சொன்னார். எவ்வளவு எப்ப இருந்து சிலம்பம் ஆரம்பிச்சு? இதை நாங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா செஞ்சுன்னு வரோம். இப்ப அதிகமா எங்களுக்கு ஊக்கம் கொடுத்து எல்லாருக்கும் சொல்லி கொடு. எவ்வளவு பேரு? 30 பேர் கத்துக்கிறோம் சார். இன்னைக்கு எல்லாருக்கும் நாங்க வந்து பயிற்சி கத்துக்கிறோம். எல்லாம் செய்யறோம், வரோம். எங்களுக்கு டான்ஸ் சொல்லி தராங்க. ஓ, டான்ஸ். ஆமா, டான்ஸ் எங்களுக்கு எல்லாரும். நாங்க நிறைய ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறோம் சார். நாங்க உள்ளே டான்ஸ் ப்ரோக்ராம் நிறைய பண்ணிக்கிறோம். முன்னாடி இறுக்கி பூட்டியே வச்சிருப்பாங்க. அந்த பூட்டுறதுக்கு வேண்டிய வேலையே கிடையாது. அதுதான் யோசிக்கிறதுக்கு டைம் கிடையாது. வேலை அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும். அதே மாதிரி சிறைவாசிகளுக்கு எல்லாருக்குமே பரோல் ஒரு சலுகை. சார் வந்ததுல இருந்து எல்லாருமே நாங்க பரோல்ல போறோம். சிலம்பம் அப்படின்றது அதிபயங்கரமாவே இருந்தது. அடுத்து என்ன பார்க்க போறோம் சார்? இது ட்ரெடிஷ்னல் ஹார்ட்ஸ் இருக்கு சார். இங்கே சிறைவாசிகள் வரைஞ்சது. இது ஆக்சுவலாக எப்படின்னா ஒரே வாரத்தில் தான் வரைஞ்சாங்க. நீங்கள் வெளியே இருந்த பேனரும் சரி, இந்த 2 பக்கமும் சரி, ஓகே, எல்லாமே ஒரே வாரத்தில் தான் வரைஞ்சது. இது நீங்கள் பண்டைய காலத்து இந்த குகை ஓவியம் அது மாதிரி என்ன. ஆமாம், அதனால ஆக்சுவலாக பார்க்குறது ஆமாம் பொம்மை மாதிரி இருக்கும். அதனால ஒரேதான ஒரு கான்செப்ட் சொல்லுவோம் எல்லாமே. அதனால வந்து ரைட் சார். ஒரு சிறைச்சாலை, ஒரு ஜெயில் அப்படின்னு நம்ம சொன்னாலே எல்லார் மனசுலயும் ஒரு பின்பம் வருது இல்லையா? ரொம்ப கொடுமை இருக்கும், ரொம்ப அந்த 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் சம்திங் இதெல்லாம். அதை பத்தி சொல்லுங்களேன் சார். அப்படியெல்லாம் நடக்குதா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடக்கல சார். நம்ம அது மாதிரி ஒரு இதுவே நம்ம ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா வந்து இப்போதைக்கு ஒரு தண்டனை பெற்று உள்ள வராங்கன்னா அவங்க செஞ்ச தண்டனைக்கு தான் இங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இங்க வந்து மறுபடியும் நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கூடாது. பனிஷ்மெண்ட்ன்றது சிறையில் இருக்கு. ஆமா, என்னை பொறுத்தவரைக்கும் சிறைச்சாலை வந்து சிறைச்சாலையா இருக்கக்கூடாது. அது ஒரு கல்வி சாலையா இருக்கணும்.